வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளின் இந்த பகுதியை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். சென்னை மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதி அருகே ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தை காண தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதி அருகே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் மத்திய அரசின் அனுமதி பெற்று நினைவிடம் அமைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் வந்து இன்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அடக்கம் செய்யப்பட்ட இடத்தின் அருகிலேயே தொண்டர்கள் பலர் மொட்டையடித்து தங்கள் துயரத்தை வெளிப்படுத்தினர். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நினைவிடம் அமைப்பது தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கடந்த 5ஆம் தேதி காலமான ஜெயலலிதாவின் உடல் ராணுவ மரியாதையுடன் எடுத்து செல்லப்பட்டு சென்னை மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் நினைவிடத்தின் பின்புறம் உள்ள பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதனிடையே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் திரண்டு ஜெயலலிதாவுக்கு 2வது நாளாக அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் நினைவிடம் அமைப்பது தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். முதலமைச்சரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தின் மேல் நினைவிடம் எழுப்புவது, அதை சுற்றி தூண்கள் அமைப்பது, பாதைகள் மற்றும் மக்கள் அமர்வதற்கான நிழற்கூடங்கள் அமைப்பது குறித்த ஆய்வுகள் மேற்கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் நினைவிடம் அமையும் இடத்தை அளவிடும் பணிகளும் இன்று நடைபெற்றது. விரைவில் இது தொடர்பாக வரைபடங்கள் தயார் செய்யப்பட்டு அதற்கான வடிவமைப்பு தயாராகும் என்றும், அரசால் அனுமதி வழங்கியதும் நினைவிடம் எழுப்பும் பணிகள் தொடங்கும் என்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜெயலலிதா மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடந்த அஞ்சலி நிகழ்ச்சிகள் குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். சேலம் சட்டக்கல்லூரி அருகில் உள்ள போதிமரம் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஏராளமான முதியவர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். தள்ளாத வயதிலும் இவர்கள் அஞ்சலி செலுத்தியது காண்போரை நிகழ வைத்தது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் KS விஜயகுமார் தலைமையில் அஞ்சலி நிகழ்ச்சி நடந்தது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று மௌனமாக ஊர்வலம் வந்து பேருந்து நிலையத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் படம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அனைத்து கட்சியின் சார்பில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. இதில் அதிமுக, திமுக, பாமக, கொங்குநாடு மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் அதிமுக சார்பில் சூரியம்பாளையம் பகுதி 10 மற்றும் 15 வார்டுகளைச் சேர்ந்த 35 பேர் மொட்டை போட்டுக் கொண்டனர். பின்னர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு கரூர் வஉசி தெருவில் இன்று எம்ஜிஆர் இளைஞரணி நகர செயலாளர் சேரன், பழனிசாமி உள்பட அதிமுகவினர் 25 பேர் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் பலரும் பூமுடி எடுத்து அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலி செலுத்திய போது பெண்கள் பலரும் கதறி அழுதனர். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மயிலாடுதுறை வேத சிவகாம பாடசாலையில் திருவாசகம் முற்றெய்துதல் நிகழ்ச்சி மற்றும் வேத பாராயணம் செய்யப்பட்டது. வேதம் கற்று வரும் மாணவர்கள் 50 பேர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் இன்று நடந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் ராஜாமணி தலைமையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் மாநகராட்சி அலுவலர்கள், ஊழியர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் படத்திற்கு ஆட்சியர் தலைமையில் அலுவலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் துக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்திருந்தனர்.
மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இன்றும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் குறைந்த அளவே காணப்பட்டது. இதனால் பேருந்துகளும் முழு அளவில் இயக்கப்படவில்லை. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. காஃபி ஹவுஸ் பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதேபோல் உதகை வணிகர் சங்கம் சார்பாக மார்க்கெட் பகுதியில் ஜெயலலிதாவின் உருவப்படம் வைக்கப்பட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் சொந்த தொகுதியான ஆர்கே நகரில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து பொதுமக்களும் அவரின் திருவுருவ படத்தை அலங்கரித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தண்டையார்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் புதியதாக கட்டப்பட்டு ஜெயலலிதா பெயர் பொறிக்கப்பட்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்படாமல் களையிழந்து பூட்டிய நிலையில் வெறிச்சோடி காணப்பட்டது. மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு வெளிநாட்டு ஊடகங்கள் புகழாரம் சூட்டி செய்திகள் வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவில் வெளியாகும் தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் தமிழக தலைவரின் மறைவு தென்னிந்தியாவில் அரசியல் வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளது. மற்றொரு பத்திரிகையான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தமிழகம் தனது தாயை இழந்து வாடுகிறது என குறிப்பிட்டுள்ளது. இதேபோல் லண்டனில் வெளியாகும் தி கார்டியன் பத்திரிகையில் தமிழகத்தின் இரும்பு பெண்மணி உயிரிழந்தார் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளது. சென்னையில் இன்று காலமான மூத்த பத்திரிகையாளரும் பழம்பெரும் நடிகருமான சோ ராமசாமியின் உடல் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. 82 வயதான சோ ராமசாமி மூச்சு திணறல் காரணமாக கடந்த நவம்பர் 29ஆம் தேதி அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சோ ராமசாமி இன்று அதிகாலை உயிரிழந்தார். இதனையடுத்து பட்டினப்பாக்கம் எம்ஆர்சி நகரில் உள்ள வீட்டில் சோவின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. சோவின் உடலுக்கு பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவர் வெளியிட்ட அறிக்கையில் பத்திரிகை உலகம் மிகப்பெரிய ஜாம்பவானை இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் சோவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அப்போது அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி உள்ளிட்டோரும் உடன் சென்றனர். சோவின் உடலுக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா நேரில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் சோ ராமசாமியின் உறவினர்களுக்கு சசிகலா ஆறுதல் தெரிவித்தார். லைவ் பண்றாங்க கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டம். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாஜக மாநில தலைவர் தமிழிசை, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன், சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார், ஆடிட்டர் குருமூர்த்தி உள்ளிட்டோரும் பல்வேறு கட்சித் தலைவர்களும் சோவிற்கு அஞ்சலி செலுத்தினர். தலைவர் கலைஞரிடத்திலே அன்போடு பாசத்தோடு எந்த சூழ்நிலையிலும் அரசியல் கருத்து மாறுபாடுகள் எவ்வளவு இருந்தாலும் பழகக்கூடியவர் சோ அவர்கள். ஆக இன்றைக்கு அவர் மறைந்துவிட்டார் என்ற செய்தியை கேட்கிற போது உள்ளபடியே வேதனைப்படுகிறேன். அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு, குறிப்பாக பத்திரிகை உலகத்தை சார்ந்தவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில், தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான். எழுத்தாளனுக்கு மரணம் கிடையாது, படைப்பாளிகளுக்கு மரணம் கிடையாது. உடல் நலிந்த போதும் அவர் எழுதுகோல் ஓயவில்லை, அவர் எழுத்து நிற்கவில்லை. அவர் படைத்தது, குறிப்பாக மகாபாரதம் பேசுகிறது, காலத்தை வென்று நிற்கும். as a critical writer, as a critic, அவரை போல சட்டையர் இன்னொருத்தர் பிறந்துதான் வர வேண்டும். சோ ராமசாமி புகழ் நிலைத்திருக்கும். திராவிட இயக்க கருத்துக்களை கடுமையாக சாடினாலும் கூட ஆன்மீக கருத்துக்களில் மிக உயர்ந்த நம்பிக்கையை, பெரிய நம்பிக்கையை அவர் கொண்டிருந்தவர் என்றாலும், ஒடுக்கப்பட்டவர்களின் தலைநிமிர்வுக்கு போராடுகிற எங்களை போன்றவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியவராக அவர் விளங்கினார்.
அந்த வகையில் அவரை இழந்து வாடுகிற துயரத்தில் நாங்களும் எங்களை இணைத்துக் கொள்கிறோம், அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சகாப்தம் அவர் அரசியல்லையும் சரி, ஆன்மீகத்திலையும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, பத்திரிகை ரீதியாகவும் சரி, அவர் ஒரு பெரிய ஒளியை பரப்பி கொண்டிருந்தார். நம்ம எல்லோருக்குமே அவரிடமிருந்து பல சிந்தனைகள், கோட்பாடுகள், எப்படி அரசியல் நிகரத்துடன் விமர்சனம் செய்ய வேண்டும் என்பது கூட அவர் ஒரு இலக்கணம் வகுத்தவர். அதுபோன்ற ஒருவர் மறைந்தது என்பது நமக்கு எல்லோருக்குமே, தமிழ்நாட்டுக்கே பெரிய நஷ்டம். டி. ராஜேந்தர், சிவகுமார், பாரதி ராஜா, எஸ்.வி. சேகர், விஷால் உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் சோவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். மொரார்ஜி தேசாயிலிருந்து, அபிஷேக்கிலிருந்து, வாஜ்பாயிலிருந்து இப்போ இருக்கிற மோடி வரைக்கும் அவர்கிட்ட நெருங்கிய நட்பு இருக்கு. அவருடைய பேச்சுக்கு, அவருடைய சிந்தனைக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது. மிகப்பெரிய மனிதர். அவருடைய எடுப்பு சாதாரணமானது. அவருடைய எழுந்த தவிக்கும் அனைவருக்கும், குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த கண்டலன்சஸ். அவருடைய ஆத்மா சாந்தி. மாலையில் சோவின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பெசன்ட் நகர் மீன் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. ஏராளமானோர் சோவிற்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். நாடகம், சினிமா, பத்திரிகை, அரசியல் என பல துறைகளில் முத்திரை பதித்த சோ துக்ளக் வார இதழை நடத்தி வந்தார். பத்திரிகையாளர் சோ மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நெருங்கிய நண்பராகவும் திகழ்ந்தார். சோ ராமசாமிக்கு சௌந்தர்யா என்ற மனைவியும், சிந்துஜா என்ற மகளும், ஸ்ரீராம் என்ற மகனும் உள்ளனர். இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். முதலமைச்சர் ஜெயலலிதா நல்லடக்கம் செய்த இடத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்தும் பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் நேற்று எம்ஜிஆர் சமாதிக்கு அருகே ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெயலலிதா நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பொதுமக்கள் உள்ளே செல்வதற்கும் வெளியே வருவதற்கும் தனித்தனியே வரிசை என போலீஸ் தடுப்புகள் மூலமாக பாதைகள் அமைக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தலைமை செயலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள், அலுவலர்கள் சுமார் 500 பேர் தலைமை செயலகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று முதலமைச்சரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினர். சென்னை மெரினா கடற்கரையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தை காண ஏராளமான பொதுமக்கள் இரவிலும் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்து அங்கிருந்து நமது செய்தியாளர் தயானந்தன் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நேற்று முன்தினம் உடல்நலக்குறைவு காரணமாக காலமடைந்தார். இந்நிலையில் அவரது உடல் நேற்று மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதி அருகில் ஒரு இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் தங்களுடைய தலைவியை காண்பதற்காக ஏராளமான அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் இங்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் நம்மிடையே திருநங்கை ஒருவர் இருக்கிறார். அவரிடம் இது இழப்பு குறித்து கேட்கலாம். அம்மா சொல்லுங்க, திடீர்னு தமிழக மக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் கூடியமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, இது எப்படி உணர்றீங்க? நான் மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன். என் பெயர் கவிதா திருநங்கை. நாங்கள் எல்லாருமே திருநங்கையெல்லாம் எல்லாருமே சோகத்தில் இருக்கிறோம். தமிழ்நாடு மக்களும் அனைத்து மக்களுமே சோகத்தில் இருக்கோம். இந்தியாவில் எத்தனை மக்கள் இருக்காங்க, அனைத்து மக்களுமே நாங்கள் சோகத்திலே தான் வாழ்கிறோம். இனிமேல் எங்களுக்கு ஒரு அம்மா இப்படி கிடப்பாங்கன்னு நாங்கள் நினச்சே பார்க்க முடியாது. கனவு கண்டா கூட இப்படி கிடைக்க மாட்டாங்க. இப்படி ஒரு பெண்மணி, தைரியமான பெண்மணி எங்களுக்கு கிடைக்க போகிறதும் இல்லை. திருநங்கைகளுக்கு எங்களுக்கு தைரியம் கொடுத்ததே அம்மா தான். அம்மாவே போயிட்டாங்க. நிலை நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏது செய்வோம், ஒன்றுமே நாங்கள் சோகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அம்மா எங்களுக்கு திருநங்கைகளுக்கு ரொம்ப நல்லது செஞ்சுருக்காங்க. இட வசதியெலாம் கொடுத்துருக்குறாங்க, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. 40 வயது ஆயிட்டாலே திருநங்கைகளுக்கு முதியோர் பணம் கொடுத்துருக்குறாங்க, ரேஷன் கார்டில் பேரும் கொடுத்தாங்க. அம்மா எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்கிறோமோ எல்லாமே செஞ்சுட்டு எங்கள் அம்மா இன்னும் 100 வயசுக்கு வாழ்ந்துருந்தா எங்கள் திருநங்கைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நாங்கள் இப்படி நினச்சி பார்க்காத இது நாங்கள் இனிமேல் என்ன பண்ணுவோம், எப்படி வாழுவோம் எங்களுக்கே தெரியலை.
அம்மா சமாதிக்கோசரம் வந்து பார்த்தோம். வந்து பார்த்துட்டு மலர் மாலை சாத்திட்டு உட்காந்துருந்தோம். அம்மா சமாதியிலே இருக்கணும் போல தோண்டுது. 1 மாதத்துக்கு கூட 2 மாதத்துக்கு கூட இங்கேயே இருக்கணும் போல. வீட்டுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்னு தெரியல. பெரியவங்க அனைத்து திருநங்கை பெரியவங்களுக்கும் நன்றி, வணக்கம். இந்நிலையில் திருநங்கைகள் சார்பாக அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அம்மா அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை செய்துள்ளதாகவும் அவர்களுக்காக தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தங்களுடைய அன்பையும் ஆரவாரத்தையும் காட்டுவதற்காக தங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நிலையில் அவர்கள் இருக்கின்றனர் தற்போது காண முடிகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் தயானந்தன். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவின் போது அமைதி காத்த தமிழக மக்களுக்கும் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கும் மற்றும் அரசு அலுவலர்களுக்கும் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நெருக்கடியான நேரத்தில் சட்டம் ஒழுங்கை கடைபிடித்து தமிழக மக்கள் அமைதி காத்ததற்கு ஆளுநர் பாராட்டு தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று அரசு அதிகாரிகள், அலுவலர்கள் என ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் சிறப்பாக பணியாற்றியதாகவும் காவல்துறையினரின் பணியும் ஈடு இணையற்றது எனவும் ஆளுநர் பாராட்டு தெரிவித்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது பாராட்டு கடிதத்தை தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ், டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் ஆகியோருக்கு அனுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், விசாகப்பட்டினம் கடற்கரை பகுதியிலிருந்து 1180 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புயல் உருவாக வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். இதனால் தமிழக கடற்கரையோர பகுதிகளில் எந்த தாக்கமும் இருக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தென் தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், இதனால் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யும் என்றும் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். சென்னையில் சில பகுதிகளில் ஓரிரு முறை லேசான மழை பெய்யும் எனவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 1180 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பின்னர் வருகின்ற 24 மணி நேரத்தில் புயலாகவும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. உள்ளாட்சி தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை பொங்கல் விடுமுறைக்கு பின்னர் விசாரிப்பதாக கூறி வழக்கை ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. தமிழக உள்ளாட்சி அமைப்புகளுக்காக கடந்த அக்டோபர் மாதம் தேர்தல் நடைபெற இருந்தது. இந்த தேர்தலில் பழங்குடியினருக்கு போதிய இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்று திமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கிருபாகரன், பழங்குடியினருக்கு போதிய இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்ற கோரிக்கை ஏற்க முடியாது என கூறினார். இருப்பினும் இந்த தேர்தல் அறிவிப்பு அவசர கதியில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்ட விதிகளை முறையாக பின்பற்றி இந்த அறிவிப்பு வெளியாகவில்லை என கூறியும் தேர்தலை ரத்து செய்து தீர்ப்பளித்தார். மேலும் டிசம்பர் 30ற்குள் அறிவிப்பாணை வெளியிட்டு தேர்தலை நடத்தி முடிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் ரத்து உத்தரவிற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை பொங்கல் விடுமுறைக்கு பின்னர் விசாரிப்பதாக கூறி ஜனவரி மாதம் இறுதி வாரத்திற்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நீதிமன்றத்தில் சிலைகள் திருடப்பட்டது தொடர்பான வழக்கில் தீனதயாளன் ஆஜராகி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பழவூர் நாரும்புநாதர் கோவிலில் விலைமதிப்புமிக்க 13 சிலைகள் கடத்தப்பட்ட வழக்கு கடந்த 2005 முதல் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. சிலைகளை கடத்தியதாக சென்னையைச் சேர்ந்த தீனதயாளன் உள்ளிட்ட 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதில் கைது செய்யப்பட்ட 11 பேரில் தீனதயாளனுக்கு கடந்த மாதம் ஜாமீன் கிடைத்தது. இந்த நிலையில் கடந்த நவம்பர் 29ஆம் தேதி ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் தீனதயாளன் தனது வழக்கறிஞர் மூலம் இந்த வழக்கில் அப்ரூவராக விரும்புவதாக தெரிவித்தார். கடந்த 5ஆம் தேதி விசாரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி வசந்தி தீனதயாளனை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜராக்கி ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து அருப்புக்கோட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜரான தீனதயாளனிடம் குற்றவியல் நீதிபதி தனி நீதிமன்றத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றார். மேலும் அவரை வருகிற 9ஆம் தேதி நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜராக உத்தரவிட்டார்.
தீனதயாளன் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளதால் இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் விரைவில் பிடிபட வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் உள்ள ஏடிஎம் மையங்களில் பல மணி நேரம் காத்திருந்தும் பணம் கிடைக்காததால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். கடந்த மாதம் 8ஆம் தேதி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்தது. இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 1 மாதம் ஆகும் நிலையில் போதிய பணப்புழக்கம் இல்லாததால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 390 ஏடிஎம் மையங்கள் இருந்தும் 50 ஏடிஎம்கள் மட்டுமே செயல்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரும்பான்மையான ஏடிஎம்கள் மூடியே கிடப்பதால் வணிகர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் திறந்து கிடக்கும் ஏடிஎம்களில் பணம் எடுக்க முடியாமல் பொதுமக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்கின்றனர். எனவே தேவையான அளவிற்கு பணம் கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அனைத்து தரப்பினரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் பனிமூட்டம் காரணமாக 100க்கும் மேற்பட்ட ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. கடந்த 15 நாட்களுக்கு மேலாக டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. டெல்லியில் நேற்று ஒரே நாளில் 81 ரயில்கள் தாமதமாக வந்தன. 3 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பகல் முழுவதும் பனிமூட்டம் நிலவியதால் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. அது மட்டுமின்றி டெல்லி விமான நிலையம் அருகே கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால் ஏராளமான விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதேபோல பீகார் தலைநகர் பாட்னாவில் பனிமூட்டம் காரணமாக பல விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. பாகிஸ்தானில் பயணிகள் விமானம் விபத்தில் சிக்கியதில் 47 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. பாகிஸ்தான் அரசுக்கு சொந்தமான விமானம் வடக்கு பாகிஸ்தானின் சித்ரால் என்ற இடத்தில் இருந்து தலைநகர் இஸ்லாமாபாத் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அபோதாபாத் மாவட்ட வான்வெளியில் விமானம் திடீரென கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. பிப்ளியன் பகுதி அருகே மலைப்பகுதியில் மோதி விமானம் விபத்தில் சிக்கியிருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த கோர விபத்தில் விமானத்தில் இருந்த பயணிகள் 40 பேர், பணியாளர்கள் 7 பேர் என உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தகவல் அறிந்ததும் ராணுவம் மற்றும் மீட்பு படையினர் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்துள்ளனர். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ்.